ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 9.2ல் 9th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ரோட் ரோலர், ஒரு ரோலர் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோலர்னாலே இப்படி தான் இருக்கும். சரியா? இப்படி கொஞ்சம் ரோலர் மாதிரி இருக்கும். இது வந்து 750 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ஸ், 750 டைம்ஸ் அது வந்து சுற்றுது இந்த ரோலர். டு மூவ் ஒன்ஸ் ஓவர் டு லெவல் த ரோடு, அந்த ரோடை லெவல் பண்ணுறதுக்கு அதுக்கு 750 ரெவல்யூஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோடு. அப்போ அந்த ரோடோட ஏரியா எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 84 சென்டிமீட்டர். லென்த்து அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு லென்த்துங்கிறது வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீட்டர் இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து மீட்டராக வேணால் மாற்றிக்கலாமா? ஸோ மீட்டராக மாற்றுறதுக்கு 84/100 அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கிடச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் த ரோடு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிலிண்டர்னால ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் 750 ரெவல்யூஷன்ஸ்க்கு எவ்வளோ ஏரியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் ரோட் ஃபார் 1 ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சிலிண்டர் தான். ஸோ சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த்துங்கிறது இங்கே ஹச் அப்படிங்கிற மீனிங்கில் கொண்டு வந்துக்கலாம். இவ்வளோ ஹச்சுக்கு. ஸோ ஃபார்முலா வந்து 2πr/h. ஸோ இது ஹச்சுங்கிறது 1 மீட்டர். ரேடியஸுக்கும் போது இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 84/200ன்னு வந்துடும். இதுதான் அதனுடைய radius. So 2 into 22/7 into 84/200 into 1. So 12:0:0 12:1:2 12:5 2s are 10 0 17 is 7 17 is 7 2 7s are 14. ஸோ என்னெல்லாம் இருக்குது? இன்னும் 11 இருக்குது, இன்ட்டு 12 இருக்குது, 1 தான், பை 50 இருக்குதா? ஓகே, இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. இதையும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 2 2s are 4 5 2s are 10 7 2s are 12. ஓகே, ஸோ 11 இன்ட்டு 7 எவ்வளோ வரும்? 77/25. ஸோ இதை வந்து ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா 77/25 3 25 75 வரும். பேலன்ஸ் 2. ஸோ 0 போட்டோன்னா நமக்கு வராது, அதுக்காக ஒரு புள்ளி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 0 போட்டால் தான் வரும். ஸோ 6. ஸோ 6 2 5 25. ஸோ 3 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 1 ரெவல்யூஷனுக்கு 3 மீட்டர் ஸ்கொயர்னால் 750 ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு? அப்போது ஃபார் ஏரியா ஃபார் 750 ரெவல்யூஷனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை 750ஆல் மல்டிப்ளை பண்ணாலே ஓகே தான். 0 இவ்வளோ ஏரியா இருக்கும். ஓகேவா? 750ங்கிறது ஒரு ரெவல்யூஷனுக்கு 3 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. அப்போது டோட்டலாக இருக்கக்கூடிய 750 ரெவல்யூஷன்ஸ்க்கு 2250 மீட்டர் ஸ்கொயர் இவ்வளோ ஏரியா தான் அந்த ரோடு வந்து இருந்திருக்கும். அதை லெவல் பண்ணியிருக்குது இந்த ரோலர். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது 9th சம். இதில் கொஞ்சம் ஞாபகமாக பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த டயாமீட்டரை ரேடியஸாக மாற்றி செய்யணும். ரெண்டையுமே ஒரே யூனிட் கன்வெர்ட் பண்ணணும் மீட்டராக. சரியா? ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து இது ஒரு சிலிண்டர் ஷேப் அப்படிங்கிறதுனால டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க லென்த்தை வந்து ஹச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் லென்த் ஆஃப் த ரோலர். ஸோ இதுதான் டயாமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம வந்து 2πr/h ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து அந்த 2πr/h ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சாச்சு ஃபார் 1 ரெவல்யூஷன். ஸோ லாஸ்ட்டில் 750ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் ஏரியா ஆஃப் த ரோடு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.